நடிகர் விஜயின் அரசியல் கட்சியின் பெயர் தமிழக வெற்றி கழகம் என எக்ஸ் தளத்தில் விஜய் தற்போது பதிவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு எப்போதுமே இந்திய அரசியல்ல இருந்து ஒரு மாறுபட்ட மாநிலமாகவே பார்க்கப்படுகிறது. தமிழகத்துல இதுவரை பல திரைக்கலைஞர்கள் ஆண்ட ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இந்த வரிசையில தற்போது திரைப்படத்துறையில உச்சத்துல இருக்கக்கூடிய நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் எனப்படக்கூடிய அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறார். இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அந்த கட்சியின் லெட்டர் பேட் மூலமாக தற்போது வெளியாகி இருக்கிறது. விஜய் தலைவர் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர்ல தமிழக வெற்றி கழகம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என டேக்லைன்ல இந்த லெட்டர் பேட் என்பது வெளியிட்டிருக்கிறது. இந்த கடிதம் அனைத்து தமிழக பொதுமக்களுக்கும் அட்ரஸ் செய்து நடிகர் விஜய் அவரது ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டிருக்கிறார். டிவிகே விஜய் எனப்படக்கூடிய புதிய ஒரு ட்விட்டர் பக்கமும் தற்போது தொடங்கப்பட்டு அந்த ட்விட்டர் பக்கத்தின் வாயிலாக இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து பொதுமக்களை சார்ந்தும் அதே போல மாணவர்கள் இளம்பெண்களை சார்ந்தும் திட்டங்களை விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலமாக செயல்படுத்தி வந்தார். அப்போதிலிருந்து நடிகர் விஜய் அரசியல் பிரவேசம் என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டதாக சமூக வலைதளங்கள்ல பல்வேறு கருத்துக்கள் வெளியாகி வந்த சூழ்நிலையில தற்போது அதனை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யும் விதமாக இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. முதல் லெட்டர் பேடின் மூலமாக தனது கட்சி வருகையை உறுதி செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிடுவதில்லை என்றும் எந்த கட்சிக்கும் நமது ஆதரவு இல்லை என்றும் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக இந்த கடிதத்தின் வாயிலாக உறுதிபட தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த 2 பக்க கடிதத்துல விரிவாக விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக தன்னால் இயன்ற வரையில பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருவதாகவும் அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டும் இயலாத காரியத்தினால் அரசு அதிகாரம் தேவைப்படுகிறது. இதன் காரணமாக தற்போதைய அரசியல் சூழல் பற்றி அனைவரும் அறிந்த நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால் நம் மக்களை ஜாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் என்றும் இருபுறம் நம் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்குமான முட்டுக்கட்டளைகள் நிறைந்துள்ளன என்றும் ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான சாதி மத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனையுடைய லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்றும் மிக முக்கியமாக அந்த அரசியல் நம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் சார்ந்து இந்த மண்ணுக்கேற்ற பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பால் அனைவரும் சமம் என்கிற சமத்துவ கொள்கை பற்று உடையதாக இருக்க வேண்டும் என்றும் அத்தகைய அடிப்படையில் அரசியல் மாற்றத்தை மக்களின் ஏகோபித்த அபிமானமும் அன்பும் பெற்ற முதன்மையான ஒரு மக்கள் சக்தியால் தான் சாத்தியப்படுத்த முடியும் என்றும் இதற்கான தேவையான கால அவகாசத்தை கணக்கில் கொண்டு தற்போது இந்த கட்சிக்கான விண்ணப்பம் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மிக முக்கியமாக பல்வேறு கருத்துக்களை, அதாவது தமிழ்நாட்டில் தற்போது இருக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து எண்ணி துணிக கர்மம் என்பது வள்ளுவனின் வாக்கு. அதன்படியே தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர்ல அவரது தலைமையில் அரசியல் கட்சி துவங்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்ய கட்சியின் சார்பில் விண்ணப்பம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த வாரம் நடைபெற்ற அந்த கூட்டம் என்பது முக்கிய கூட்டம் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில இந்த இன்றைய அறிவிப்பின் மூலமாக அந்த கூட்டம் தான் கட்சி துவங்கப்பட்டு மாநில பொதுக்குழு மற்றும் செயற்கை முதல் கூட்டமாக அறிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறது. அது மட்டுமல்லாமல் கட்சியின் தலைவர் மற்றும் தலைமை செயலக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சியின் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சட்ட விதிகள் முறைப்படி ஒப்புதல் வழங்கப்பட்டு அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியலில் மாற்றத்திற்கு வழிவகுப்பதுதான் நமது இலக்கு என்பதை முதல் கடிதத்தின் மூலமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைக்கப்பட்டதற்கு பிறகாக நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாடு சார்ந்த கொள்கைகளின் வெற்றிக்கும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்குமான கட்சியின் கொள்கைகள், கோட்பாடுகள், கொடி, சின்னம் மற்றும் செயல் திட்டங்களை முன்வைத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுடன் தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசியல் பயணம் துவங்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில நடிகர் விஜய் தற்போது அரசியல் தலைவராக மாறியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தற்போது அவர்கள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இந்த லெட்டர் பேடின் வாயிலாக வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல அவருக்கு வாழ்த்து தெரிவித்து ட்விட்டர், பேஸ்புக் போன்ற வலைதளங்கள்ல பல்வேறு
திரை பிரபலங்களும் அதே போல பொதுமக்களும் அதே போல அவர்கள் ரசிகர்களும் இந்த தலைவர் விஜய் என்ற ஹேஷ்டேக ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர் அறிவித்தவுடனே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் இயக்க நிர்வாகிகளுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தல் வழங்கியபடி மொத்தமாக சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்களின் தலைநகரங்களிலும் அதே போல நகர பேரூர் கழகங்களிலும் அதற்கான கொண்டாட்டங்கள் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு. ஆலயங்கள்ல வழிபாடு நடத்துவது, இதனை தவிர்த்து மற்ற நிகழ்வுகள்ல ஈடுபடுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு தனியாக தமிழக வெற்றி கழகம் எல்லா உயிருக்கும் என்ற பெயரில் ட்விட்டர் பக்கம் துவங்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக ஒரு அரசியல் கட்சி அனைத்து அடிப்படை பணிகளையுமே கடந்த 3 மாத காலமாக இவர்கள் மேற்கொண்டு வந்த சூழ்நிலையில அனைத்து பணிகளும் முடிந்து இன்று அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாட்டுல புதிய அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உதயமாகி இருக்கிறது. இதற்கு தலைவராக நடிகர் விஜய் பொறுப்பேற்றிருக்கிறார். அடுத்த கட்டமாக 2026 நேரடியாக பொதுமக்களை தேர்தல் களத்தில் சந்தித்து ஒரு மாற்று அரசியலை, மக்களுக்கு தேவையான அரசியலை வழங்க இருப்பதாக இந்த அறிவிப்பின் மூலமாக நடிகர் விஜய் தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிலைகள் குறித்து நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகாக மக்களை சந்திக்கும் நிகழ்வுகள் ஈடுபட போவதாகவும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த கட்சியின் கொடி உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்படும் எனவும் இந்த அறிக்கையின் வாயிலாக அவர் தெரிவித்திருக்கிறார். இடைப்பட்ட காலத்துல கட்சியின் தொண்டர்கள் அரசியல் மயப்படுத்தி அமைப்பு ரீதியாக அவர்களை தயார் நிலைக்கு கொண்டு வரும் பணிகளும், சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஜனநாயக முறையில பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளும் தீவிரமாக செயல்படுத்தப்படும் எனவும், தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் மற்றும் கட்சி விரிவாக்க பணிகளுக்காகத்தான் இந்த கால நேரம் என்பது அதிகமாக எடுத்துக்கொண்டு இருப்பதாகவும் இந்த கடிதத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக நடிகர் விஜய் அரசியலை நோக்கி பயணப்படுகிறாரா என்ற கேள்விகள் வலுத்து வந்த சூழ்நிலையில நிச்சயமாக அரசியல் பயணம் என்பது கிட்டத்தட்ட இந்த 1 மாதத்திற்கு முன்பாக உறுதி செய்யப்பட்டிருந்தது. அதிலும் கடந்த வாரம் நடைபெற்ற கூட்டத்தின் போது மிக முக்கிய அறிவுரைகளை, நேரடியாக தேர்தல் குறித்த அறிவுரைகளை நடிகர் விஜய் அவர்களது நிர்வாகிகளுக்கும் அவர்களது கட்சி தொண்டர்களுக்கும் வழங்கியதாக செய்திகள் வெளியாகி இருந்த சூழ்நிலையில தற்போது அதிகாரப்பூர்வமாக அந்த தமிழக வெற்றி கழகம் எனப்படக்கூடிய கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக டெல்லியில இருக்கக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு விஜய் மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் புத்தி ஆனந்த் நேரடியாக சென்றிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாற்று அரசியலை நோக்கி, ஜாதி பேதமற்ற அரசியல் நோக்கி, ஊழல் மல்லிய அரசியல் கலாச்சாரத்திற்கு எதிராகவும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரத்திற்கு எதிராகவும் தான் தமிழக வெற்றி கழகம் களமாட போகிறது. இதனை எதிர்த்து ஒரு மாற்று சக்தியாகத்தான் தமிழக அரசியல் களத்துல தமிழக வெற்றி கழகம் போட்டியிட போகிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வித போட்டியிடமோ அல்லது மாற்று கட்சிகளுக்கு ஆதரவு என்ற நிலைப்பாடையோ நாங்கள் எடுக்கவில்லை. 2026 நேரடியாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதுதான் நமது இலக்கு என்பதை தெளிவாக அவர்களது கட்சியின் கொள்கையையும் அவர்கள் எந்த மாதிரியான அரசியலை முன்னெடுக்க இருக்கிறார்கள் என்பது குறித்தும் அந்த லெட்டர் பேடின் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்றைய தினத்திலிருந்து அந்த கட்சியை வெளிப்படுத்துவதற்கான பணிகளை கட்சி சார்பில் ஏற்கனவே நிர்வாகிகள் பொதுக்குழு மற்றும் செயற்குழுல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனிவாரியாக அந்த கூட்டங்களை நடத்தி அதற்கான பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் என தெரியப்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள திரைப்படம் சார்ந்த களமிளகை முடித்துவிட்டு முழுமையாக அரசியல் பணியில ஈடுபடவிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலையில ஒரகடத்தை அடுத்த ஒரு கிராமத்துல நடிகர் விஜய் கோட் எனப்படக்கூடிய வெங்கட் பிரபு இயக்கத்திலான திரைப்படத்துல படப்பிடிப்புல ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இந்த படப்பிடிப்புல ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு ப்ராப்பரான அரசியல் கட்சிக்கான அனைத்து பணிகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த அறிவிப்பை தான் தற்போது அதிகாரப்பூர்வ செய்தியான நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த குழு தொடங்கப்பட்டு 14 நிமிடத்துல, அதாவது ட்விட்டர்ல அவர் 14 நிமிடம் ஆகிறது இந்த அறிவிப்பு வெளியாகி. டிவிகே விஜய் என ட்விட்டர்
பக்கம் உருவாக்கப்பட்ட நேரத்துல 10.8 10,800 ஃபாலோவர்ஸ் தற்போதைக்கு 14 நிமிடத்துல அந்த புதிய கட்சிக்கான அதிகாரப்பூர்வ அக்கவுண்டை பின்தொடர்ந்திருக்கின்றனர். தொடர்ந்து ஃபாலோவர்ஸ் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல நடிகர் விஜய் என்ற நிலை மாறி தலைவர் விஜய் என்ற ஹேஷ்டாக் ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆகி கொண்டிருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. காலையிலிருந்து தமிழகம் முழுவதும் இந்த ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆனது. பல்வேறு நிலைகள்ல இந்த பெயர்கள் ட்ரெண்ட் ஆகி வந்தது. குறிப்பாக அண்மையில வந்திருந்த நடிகர் விஜயின் படத்தின் பாடல்கள் கூட அரசியல் மயமாக்கப்பட்டது. பல்வேறு நிலைகள்ல படங்கள், அவருடைய நடவடிக்கைகள், அவரது விஜய் மக்களுக்கு செயல்பாடுகள் அரசியலை நோக்கி முன்னிலைப்படுத்தப்பட்டு வந்த சூழல்ல பல்வேறு நிலைகள்ல பேசப்பட்டு வந்த அரசியல் பிரவேசம் என்பது தற்போது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மணிகண்டன், தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. தற்பொழுது நம்முடைய இணைப்பில் சிறப்பு செய்தியாளர் பரத் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் பரத். விஜயனுடைய இந்த அரசியல் கட்சியினுடைய பெயர் அறிவிப்பானது இந்த நேரத்தில் சரியானதுதானா? அதே நேரத்தில் இந்த வரக்கூடிய மக்களவை தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு இருக்குதா? அவங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆதரவு அளிக்க ஏதேனும் ஏற்பாடுகள் தயாராகுமா? இது குறித்தான விவரங்கள். ஒரு விஷயம் பார்க்கணும். விஜய் அரசியலுக்கு வருவது எப்பயுமே நம்ம உறுதி, அவர் நான் வருவேன் களம் காணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதாக தான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம். பட் களம் இந்த 2024 அப்படின்ற இடத்துல இல்லைன்னா ஒரு கட்சி அப்படின்றத நம்ம கொண்டு வருவோம். ஏன்னா நம்ம பார்த்தோம், அவங்க தந்தை கூட கட்சியின் பெயரை தான் பதிவு பண்றாரு. ஆனா அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம பண்ணணும், விஜயா பண்ணணும், புத்தியா இருந்தவர்களோட பண்ணுற முடிவுக்கு தான் விஜய் வந்தாரு. ஆனா இப்ப என்ன அப்படின்னா, இந்த முறை ஒரு வெள்ளோட்டம் பார்ப்பது, யார் நம்மளிடம் ஆதரவு கேட்டு வருகிறார்கள், நம்முடைய நிலைப்பாட்டை யார் புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்க, இப்படி சில விஷயங்களை வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக 2.5 மாதங்கள் நிச்சயமா தேர்தலுக்குள்ள அவங்க வரப்போறாங்களா? நிச்சயமா கிடையாது. ஆனா 2026 அப்படின்ற அந்த குறிக்கோளை நோக்கி பயணம் எடுப்பதற்கு செய்வதற்கான சில விஷயங்களாக இதை முன்னெடுக்கலாம் அப்படின்றதும் அவங்களுடைய தரப்பு எண்ணங்களாக இருக்கும். பட் எதுவாக இருந்தாலும் அந்த பெயர் அப்படின்றது பல்வேறு விதமான பெயர்கள் சொல்லப்பட்டாலும் ஒரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற மாதிரி, கழகம் இல்லாம தமிழ்நாட்டுல கட்சிகள் பெருசா இருக்க முடியும். அதே நேரத்துல தமிழகம் அப்படின்ற அந்த வார்த்தையும் தாங்கி வராங்க. ஸோ விஜயை பொறுத்த மட்டும் அவருக்கான அந்த பயணத்தை நோக்கி ஒரு விஷயத்த தெளிவு பண்ணிட்டாரு, வரமாட்டாரு விஜய் அரசியல்ல சும்மா ரசிகர்களை கடைசி வரைக்கும் இப்படியே வச்சு தன் படம் ஓட்டுவதற்காக சொன்ன இடத்த முறியடிச்சிருக்காரு தவிர ஒரு தொடக்கம், அதாவது நான் தொடங்குறேன், நான் கட்சி தொடங்குறேன் இடத்துக்கு வந்துட்டாரு. ஆனால் இனிமேல் தான் அவர் எப்படி அதை நோக்கிய நகர்வுகளை நம்ம பொறுத்து இனிமேல் தான் பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கும். விஜயை பொறுத்த வரைக்கும், அவர் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்ப்பது தான், நம்ம தனி கழகமா கட்சியா வரணும் அப்படின்றத செஞ்சிருக்காரு. நிச்சயமாக இது ஒரு வெள்ளோட்டம் பார்த்து மிச்சவங்களோட எப்படி என்னன்னு ஒரு பல்ஸ் பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க. ரஜினிகாந்த் கூட இப்படிதான் பல தடவை சொல்லியிருக்காரு. அரசியலுக்கு வரைய சொன்னப்பக்கும் நடந்த அந்த ஒரு இடைப்பட்ட தேர்தல்கள் யாருக்கும் ஆதரவு இல்லை, தனிப்பட்ட முறையில் நீங்கள் யாருக்கு வேணாலும் வாக்களிக்கலாம் அப்படின்னு அப்ப சொன்னாரு. பட் விஜயை பொறுத்த வரைக்கும் அநேகமா இந்த இடத்துல அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்து அதை நோக்கிய பயணத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இனி தொடங்கியாச்சு, இனிமேல் தான் பார்க்க வேண்டும் எப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் விஜய் அவர்கள் களத்துல இறங்க போகிறாரா, இல்ல ஒவ்வொரு கட்சியாக தொடங்கிய பின்பு அவருடைய நிலைப்பாடுகள் என்ன, எந்த மாதிரியான ஒரு அரசியல் முன்னோட்டம் அவர் எடுத்துட்டு வரப்போகிறார், யார் யாரை பற்றி விமர்சிக்க போகிறார், அவருக்கான எதிரிகளாக, அதாவது தனக்குன்னு ஒரு யாரை நோக்கி அரசியல் செய்யணும்ன்றதை செட் பண்ண போறாரு. இப்படி பல கேள்விகளும் அவரை நோக்கிய விஷயங்களும் இருக்கும். பட் இந்த 2024 இப்போது தொடங்கி 26 தேர்தலுக்கு தயாராகிறார் விஜய்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். பரத், செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிறது அரசியலுக்கு மிக முக்கியமானதா பார்க்கப்படக்கூடிய நிலையில தன்னுடைய கட்சி அறிவிப்பை ஒரு செய்தியாளர் சந்திப்பு வச்சு கொடுத்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எழ ஆரம்பிக்குது. ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பெருசா ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல பேச வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிச்சயம் ஒரு கட்சியின் பெயரை ரிஜிஸ்டர் செஞ்சு அந்த கட்சியின் பெயரை தான் இவங்க வாங்கியிருக்காங்க. சோ அவர் முழு நேர அரசியல்ல எப்படி வரப்போகிறார், எந்த மாதிரி வரப்போகிறார், தன்னை எப்படி தயார்படுத்திக் கொள்ள போகிறார்ன்ற பல கேள்விகள் எல்லாம் இருக்கு. நிச்சயமா ஒருவேளை களத்துல இறங்குற அன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வைக்கலாம். ஏன்னா ரஜினிகாந்தை பார்த்தோம்,
வருவேன்னு சொல்றதுக்கே பத்திரிகையாளர் சந்திப்பை தொடர்ந்து வச்சு ஒரு வரமாட்டேன்றதுக்கும் ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர் சந்திப்பு, இல்ல ஒரு எழுச்சி வரணும் அப்பதான் நான் வருவேன்னு சொல்றதுக்கும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புன்னு அவருடைய பாணி ஒரு விதமாக இருந்தது. இவர் எப்படி அதை அணுகப் போகிறார் என்னன்றதை நம்ம பொறுத்து பார்க்கணும். விஜயகாந்த் அவர்கள் கூட ஒரு முழுசா ஷேப்பாய் வந்ததுக்கு அப்புறமா தனியாக ஒரு பிரத்யேக பத்திரிகையாளர் சந்திப்பை வைத்து அதுல அவர் அறிவிக்கிறாரு கட்சி அறிவிப்பு. இது பத்திரிகைகள் அவர்களுக்கு சொல்வதை தாண்டி தன் தொண்டர்கள் ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றும். இந்த 2 வருட காலம் மிகப்பெரிய பொறுப்பு என்னன்னா தன்னுடைய ரசிகர்களை எப்படி தன்னுடைய வாக்காளர்கள் ஆக்குவது. ஏன்னா நடிகர்களுக்கு அரசியல் ரசிகர்கள் என்பது எல்லா கட்சியிலும் ரசிகர்களா இருப்பாங்க, ஆனா அவர்கள் அவருடைய வாக்காளர்களாக இருப்பாங்களான்றதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கும். அதை எப்படி பண்ண போறோம் ஏதுன்றதுக்காக தொடர்ச்சி வச்சிருக்காங்க. இனி அடுத்தடுத்த கட்டத்துல அவர் தலைவர்கள் யார், 3ஆம் கட்டத்தை சேர்ந்த தலைவர்கள் யார் யாரெல்லாம் இருக்க போறாங்க, அந்த அணிகளை யார் முன்னெடுத்து போறாங்க, அவர்கள் ஒருவேளை சந்திச்சுட்டு ஒரு மிக முக்கியமான ஒரு சந்திப்பா விஜய் சந்திக்கலாம். அது இன்னைக்கு பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். அது எப்படின்றது நமக்கு இப்ப தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச வகையில 2026க்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி அவருடைய அரசியல் சூடு பிடிக்கலாம். ஆனால் மறுபடியும் களம் எப்படி இருக்க போகுது, 2024 தேர்தலின் வெற்றியாளர் அதனுடைய ஸ்பைரல் எப்படி இருக்க போகுது, இது இருதுருவ அரசியல் தான் தமிழ்நாட்டுல எப்பயுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் இல்ல, இது ஒரு சித்தாந்த ரீதியில் தமிழகத்துல 4 முனை போட்டி இந்த பாராளுமன்றத்துல சொல்லும் போது விஜய் 5வதாக 2026ல களம் காண போகிறாரா, இல்ல யாருடையாவது கூட்டணியா களம் காண, இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கான விடை விஜய் கிட்ட இருந்து வரணும். பட் இப்போ இந்த இன்ஜினானது ரயில்வே ஸ்டேஷன் அப்படி மெதுவா நகர்றேன்னு சொல்லியிருக்கே தவிர எந்த பாதையில் போக போகிறது, எந்த டெஸ்டினேஷன் நோக்கி போக போகிறதுன்றதெல்லாம் இன்னும் அந்த ட்ரெயினுக்கு தெரியாது. இப்பதான் அது ஒரு சட்டத்தையும் சமிக்கையும் கொடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ் சினிமா பல நடிகர்கள் பல கட்சிகள் தொடங்கியதை நம்ம பார்த்திருக்கோம். அதில் விஜய் ஒருவராக மாறுகிறாரா இல்ல தனித்து எம்ஜிஆர் ஜெயலலிதா பாதையில அவரால் ஏதாவது விஜயகாந்த் பாதையில ஏதாவது செய்ய முடியுமான்றதையும் காலமும் மக்களும் தான் முடிவு பண்ணுவாங்க. பொறுத்திருந்தா பார்க்கணும். அவர் செய்யக்கூடிய சித்தாந்தம், அவர் எடுத்து வரக்கூடிய அரசியல், அவர் செய்யக்கூடிய களப்பணி தான் இதுக்கு முடிவு கொடுக்கும்னு நம்ம நம்பலாம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பரத்.